அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடிகர் வடிவேலுடன் இருந்த நட்பை விஜயகாந்திற்காக தூக்கி எறிந்த சீமான் இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியுடைய நிறைய பொதுக்கூட்டங்களில் சீமான் பார்த்தீங்கன்னா யாரோடலாம் எனக்கு நட்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்த ரொம்ப வெளிப்படையாக பகிரக்கூடிய ஒரு நபராக தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த வரிசையில் வடிவேலு, பிரகாஷ் ராஜ், சுந்தர் சி இது போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே ரொம்பவே நட்பாக இருந்ததாகவும் இவங்க நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்துல சீமான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்திற்கும் வடிவேலுக்கும் ஏற்பட்ட ஒரு மோதல் அப்படின்றது விஜயகாந்த் இருந்த காலத்திலையும் சரி, அவர் இறந்த காலத்திலையும் சரி, விஜயகாந்த் இருந்த காலத்திலையும் சரி, அவர் இறந்த பிறகு கூட வடிவேலு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் குறித்து ஒரு மரியாதைக்கு கூட எந்த ஒரு பேச்சையும் முன்வைக்காம இருந்ததும், அதற்கு பிறகு அவருடைய இரங்கலுக்கு வராம இருந்ததும் ஒரு வித பயம் அப்படின்னாலுமே இன்னமும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய மேடைகள்ல விஜயகாந்த் குறித்து ஒரு சில இடங்கள்ல கூட நன்றி விசுவாசத்தோட வடிவேலு பேசல அப்படின்ற ஒரு கோபம் சீமானுக்கு இன்னமும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னும், இதனால அவர் மேல இருந்த ஒரு மரியாதையே எனக்கு போயிடுச்சு அப்படின்னும், வடிவேலு மேல இருந்த ஒரு மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட இறப்பிற்கு பின்னர் நிறைய இடங்களை பேசியிருக்காரு. தற்போது பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல கூட விஜயகாந்த் குறித்து ஒரு பேச்சு வரும்போது விஜயகாந்த் மறைவு அப்படின்றது ஒரு பெரிய இழப்பு அப்படின்றத சொல்லி ஆகணும், இதனால நிறைய பேரோட உண்மை முகம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா வடிவேலுவை மறைமுகமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் வடிவேலுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த நபராக இருக்கும்போது அவரையே வடிவேலு இப்படி நடத்துறாரு அப்படின்னா அவருடைய மனித நேயம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கு அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது அப்படின்னும், இனிமேலும் நான் வடிவேலு போன்ற ஒரு சில நபர்களை நான் நம்ப போறது இல்லை அப்படின்னும், ஏன்னா என்னுடைய மறைவுக்கு பின்னரோ இல்ல நான் இருக்கும்போதே கூட இவங்க என்ன ஏளனமாக பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினால நான் நிறைய பேரோட கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் இருக்க போறேன் அப்படின்ற விஷயத்தை சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிப்படையாகவே பகிர்ந்திருக்காரு. இது நாம் தமிழர் கட்சியுடைய வீடியோல மட்டும் தான் முழுமையாக இருக்கு. பிற ஊடகங்கள் போட்ட நிறைய வீடியோக்களை இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வடிவேலு திமுக ஆதரவாக பேசக்கூடிய நபர் அப்படின்ற காரணத்தினால வடிவேலு குறித்தோ இல்ல திமுக கட்சி குறித்தோ யாராவது பேசினாங்க அப்படின்னாலே அந்த ஒரு பாகத்தை பாத்தீங்கன்னா தற்போது நிறைய யூடியூப் சேனல்கள் கட் பண்ணி தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற காரணத்தினால தான் முக்கியமாக இப்படி ஒரு வழிமுறை நடத்தப்படுது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், விஜயகாந்திற்காக வடிவேலுடைய நட்பையை தூக்கி எறிந்த சீமானை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.